வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸோட கிசான் விகாஸ் பத்ரா கேவிபி ஸ்கீம் இத பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு டபுளா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2,00,000 இன்வெஸ்ட் பண்ணா 4,00,000 கிடைக்கும். 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணா 10,00,000 கிடைக்கும். வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? வட்டி எவ்வளவு கிடைக்கும்? இதனால பயன்கள் என்ன? இன்னும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளையுடைய சரித்திரமுறை. ஃபர்ஸ்ட் வாங்க கேவிபி ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் நம்பலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் அனைவரும் எலிஜிபிள் தான். அவங்க வந்து சிங்கிளாவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் 3 பேர் வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படின்னா 18 வயதுக்கு கீழே உள்ள மைனர்ல இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லையானா அப்படிலாம் இல்லை, அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான். மைனர் சார்பாக வந்து பாதுகாவலர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்கல்ல, அவங்க சார்பாகவும் பாதுகாவலர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். 10 வயதுக்கு மேற்பட்டவர் வந்து தன் சொந்த பெயர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவர் வந்து தனது பெயரில் பல கணக்குகளை திறக்கலாம். அதுக்கு வந்து லிமிட் கிடையாது. ஒருவர் தன் பெயரில் வந்து எத்தனை கணக்குகளும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு டெபாசிட் முதலீடு பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு வந்து குறைஞ்சபட்ச முதலீடு வந்து 1000 ரூபா. அதிகபட்ச லிமிட் வந்து உச்சவரம்பு இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 1000 ரூபா முதலீடு பண்ணணும். அதிகபட்சம் வந்து நீங்கள் எவ்வளோ ரூபா பண்ணிக்கலாம். அதுக்கு லிமிட் கிடையாது. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ கிடைக்கும் பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து இப்போ வந்து 7.5% வரைக்கும் வட்டி தராங்க. இது நிதி அமைச்சதால வந்து காலாண்டுக்கு, அதாவது 4 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 7.5%. அடுத்து வாங்க எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பார்க்கலாங்க. ஆல்ரெடி சொன்னதான், நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அது டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 2,00,000 ரூபா கிடைக்கும். 4,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 8,00,000 ரூபா. 7,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 14,00,000 கிடைக்கும். எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அது இரட்டிப்பாக கிடைக்கும். இரட்டிப்பாக கிடைக்க எத்தனை நாள் ஆகும்னா 115 மாதம் ஆகும் உங்களுக்கு. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸ்டு, அதாவது அக்கௌண்ட்டை முன்கூட்டியே மூடுற ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸ்டு ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2 ஆண்டு 6 மாதம், அதாவது 2.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து முன்கூட்டியே முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து விண்ணப்பதாரர் இறப்பின் காரணமாக வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை முன்கூட்டியே முடிக்கலாம். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு வேற என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து கணக்கை மாற்றிக்கலாம். அதாவது ஒரு நபரின் பெயர்லேருந்து இன்னொரு நபருக்கு வந்து இந்த கணக்கை வந்து மாற்றிக்கலாம். அடுத்தது அடமானம் வைக்கலாம். இந்த கணக்கை வந்து நீங்கள் அடமானம் வைக்கலாம். இதெல்லாம் இந்த ஸ்கீமோட சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் முதியோர் காலம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோனா, இப்போ வந்து 7.5% வட்டி தராங்க. இப்போ வந்து மெச்சூரிட்டி பீரியட்னா 115 மாதம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து 115 மாதம் கழிச்சு வந்து அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு முதிர்வாகும். இது வந்து நிதி அமைச்சத்தால் அவ்வப்போது நிர்வகிக்கப்படும். வட்டியை பொறுத்து இந்த முதிர்ச்சி காலம் வந்து மாறும். இப்போ வந்து 7.5% வட்டி இருக்குது. அதனால இந்த முதிர்வு காலம் வந்து 115 மாதம். அடுத்து வாங்க கணக்கு வைத்தவர் இறந்தா என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து கணக்கு வச்சவர் இறந்தா வந்து அவருடைய நாமினி அப்படி இல்லைன்னா சட்டப்பூர்வ வாரிசுக்கு வந்து அந்த அமௌண்ட் போகும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பேன் கார்டு, புகைப்படம் இதெல்லாம் வேணும். நீங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் கன்ஃபார்மாக பேன் கார்டு வேணும். அது 1,50,000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ண காப்பி கேட்பாங்க. அடுத்து வாங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணி போவாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் போய் கனெக்ட் பண்ணால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஏதோ டவுட்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தை போய் கனெக்ட் பண்ணவே A to Z எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டை வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கிலும் அந்த ஸ்கீம் பற்றி டீலாக போகிறேன். நன்றி, வணக்கம்.